அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்குமான ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் விசேஷமான நாட்கள் என்ன அதை முதல்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் என்ன கிரக நிலைகள்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பலன் பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி இருக்கு. சிவபெருமானுடைய வழிபாடு, நம்முடைய குலதெய்வ வழிபாடு அன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்றைக்கு திறக்காத கோயிலும் திறக்கப்படும். அன்றைக்கு அத்தனை தெய்வ வழிபாடுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகையினால பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை எங்க இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மறந்துடாதீங்க. மகா சிவராத்திரி மறுநாள் வியாழக்கிழமை அமாவாசை, அன்றைக்கு கரிநாள். ஆக அமாவாசையாக இருந்தாலும் அந்த கரிநாளில் இருக்கணும். சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அன்றைக்கும் கரிநாள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைக்கும் கரிநாள் தான். மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சரியான முகூர்த்த நாட்கள், சுபகாரியங்கள் செய்வதற்கு விசேஷமான நாள். ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுங்க. கரிநாளில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அல்லது நல்ல காரியங்கள் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சரியான உச்சி பொழுதான பகல், அந்த நாட்டிலையும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, பகல் 12லேருந்து 1 மணிக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கு நாள் தோஷம், நட்சத்திர தோஷம், திதி தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இனி இந்த வாரத்திற்கான திருக்கணித பஞ்சாங்க அப்படியான கிரக நிலைகள். ரிஷபராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறார். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். கன்னி ராசியில் கேது. கும்பராசியில் சூரியன் சனி. மீன ராசியில் சுக்கிரன் புதன் ராகு கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இப்போ மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அந்த பயணம் உங்களுக்கு செலவாக இருந்தாலும் நன்மையாக பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். அதனால பயணத்துக்காக செலவு பண்ணுறத பெருசாக யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறதுக்கும் யோசிக்காதீங்க. இது அத்தனையுமே பின்னாடி உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. இந்த வாரத்தில் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் ப்ராப்ளம், உறவுகளால் நன்மை ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது ரொம்ப நாளாக நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்து வராமல் இருக்குது, கிடைக்காம இருக்குன்னா இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது பிரச்சனைகள், செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முதலீடு பண்ணிங்கன்னா கூட லாபம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ பிஸ்னஸில் எனக்கு நஷ்டம் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. எந்த தொழில் நீங்கள் பண்ணாலும் சரி, அந்த தொழில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது பேச்சுவார்த்தைகள் நிறையவே உண்டு. நான் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, வராமல் இருக்குது, இந்த பணம் எப்போ வரும்னா இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். அல்லது ஆல்ரெடி எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமே
நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன விருப்பப்பட்டீங்களோ அது அத்தனையும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகாமல் இருக்குது, இந்த வாரம் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரம் அது மட்டுமல்ல, பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நம்ம ராசி பலன் பார்க்குறதே இந்த வாரம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா, அன்ஃபேவரபுளாக இருக்குமாங்கிறதா. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. யாருடைய பணமாவது கையில் பணம் தனம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. பட் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்குது. நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாரம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் விவசாயம் பண்ணுறேன் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் விவசாயம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகள், இந்த கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். வேலையில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபினான்சியலாக உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், வருமானங்கள் கூடும். எனக்கு கடந்த காலத்தில் பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரலங்கிறவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வேலையில் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். வருமானம் பெருசாக இருக்குமா அப்படின்னா நார்மலாக வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கார். இந்த வாரமும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லது இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தெய்வ அனுகூலம் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்கும். எதிர்பாராத பயணம் உண்டு. இது அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு, சகவாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வேலையில் ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருந்தால் கூட குருவும் சனியும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சர்வீஸ் ஸ்தானத்தை. ஆக வேலை என்பது இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வருதான்னா சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், இது எக்ஸாமினேஷன் டைம், நல்லா படிங்க. நீங்கள் பின்னாடி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வரல, எப்போ வரும் தெரியல அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்காக நீங்கள் இப்போயே பிளான் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அப்பாவை விட்டு நாம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை, நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரம் புதிய முயற்சிகள் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் முயற்சிகள் பண்ண வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, முதலையும் சொன்னது தான். அதனால் பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் குறிப்பாக நரசிம்ம பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்காரு. ஒரு பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட எதிர்பாராத நன்மைகள் உண்டு. உங்களுக்கு தான் சனி பகவானுடைய நீங்கள் ஆளுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த மாதம் அவருடைய பயிற்சி உங்களுக்கு தான் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். பொதுவாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குருவும் சனியும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த வாரம் இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வேலையை பற்றிய ஒரு பயம், ஒரு பீதி இருக்கும். அப்படி இல்லைன்னா வேலையில் நிறையா ஒர்க்கில் ப்ரெஷரு, டென்ஷன், இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. சரி, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா அவங்களும் இல்லை. ஆகையினால யாரெல்லாம் கரியரில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கொஞ்சம் ஒபே பண்ணுங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய கல்வி, இது எக்ஸாமினேஷன் டைம், நல்லா படிங்க. பின்னாடி ஃபியூச்சரில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கிரகம் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை கண்டு கெட்ட வரைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர், காதல் விஷயங்கள், அதனால் உங்களுக்கு நன்மை. இதை நம்ம திரும்ப சொல்கிறதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் நான் முதல்ல சொன்னதாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸால் இந்த வாரம் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த காலங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே
நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதில் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒன்று பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதாவது ஏதாவது இடங்கட வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்காங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஜாபில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரசித்து பண்ணுங்கள். இதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும், அந்த மனநிலை உங்களுக்கு மாறணும். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு லாபத்தை அல்லது மகசூலை அடைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் எக்ஸாமினேஷன் டைம் நல்லா படித்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான கால நிலைகள், கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நல்லா படிங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, எதில் வேணாலும் இருங்க. உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, புகழ் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய கலீக்ஸ் யாரோ அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, அதாவது அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அஃபேருக்கு ஒழிய அஃபேர் சக்ஸஸ் ஆகுமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரேக் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாத எந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க, பேசாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. அதுலேயும் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தப்பட்டது அல்லது எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான பயணத்துக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பண்ணுற ஏதாவது முயற்சி பண்ணால் ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள தாராளமாக நம்பலாம். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்கள் மெயினாக இந்த வாரம் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணுமோ அவங்களோடலாம் மீடியேட்டர் இல்லாமல் நேரடியான தொடர்பை வைங்க. இது ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதான். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அதோட பயணம், எதிர்பாராத பயணம், அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு, இது அத்தனையுமே உங்களுக்கு கூடும். இந்த வாரத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்கும்.
சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் லோன் கிடைக்கல, எப்போ கிடைக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோட்டம். இந்த வாரமும் கடன் கிடைக்கல, சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஒருவேளை அந்த பணம் நம்ம கைக்கு வந்தாலும் என்ன பர்பஸ்க்காக நம்ம கடன் வாங்குகிறோமோ அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். அதுலேயே நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் இது எக்ஸாமினேஷன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் பின்னாடி இருக்குது, நல்ல ஹை லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்கிறனால நல்லா படிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் கூட்டுங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க, அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் குறைவு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க. தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த வாரம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நோய் மட்டும் இல்லை, எனக்கு பெருசாக ஹியூஜாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதோ கடன் குறைவதற்கான வாய்ப்பு, கடன் குறையலைனாலும் கொடுத்தவர்கள் கேட்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு, இதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியரில் வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் கவர்மெண்ட் சர்வீஸில் எதில் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த வேலையை பார்க்கலாமா, விட்டுறலாமா, வேறு வேலைக்கு முயற்சி பண்ணலாமா, அல்லது விஆர்எஸில் வரலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. அதனால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் பொறுமையாக அந்த வேலையை பாருங்கள், யாரும் சொல்கிறதையும் பொறுமையாக கேளுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கோ இந்த வாரம் வச்சுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருங்க. அவசியம் இருந்தாலுடைய இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் வந்துட்டு போகும். இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். யாரையாவது இந்த உலகத்தில் நீங்கள் நம்பி தான் ஆகணும். இருந்தாலும் இந்த வாரம் எல்லா விஷயத்தையுமே நீங்களே டைரெக்டாக பண்ணுங்கள். மற்றவங்க மீடியேட்டரை வச்சு மற்றவங்களை வச்சு பண்ணுறது இந்த வாரம் அவ்வளோ சுலாக்கியமாக இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாமே இப்போ எக்ஸாமினேஷன் டைம், அதனால் படிப்பில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்குமான்னா சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கூட நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடும் விநாயகரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு
இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். எனக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் என்னுடைய சர்வீஸ் பணம் வரல, அல்லது நான் கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருக்குது, எப்போ வரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பணம் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. என்னுடைய பணம் லாக் ஆயிடுச்சு, எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதோ அதுலேருந்து பணம் கடன் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அதெல்லாமே உங்கள் கைக்கு வரும். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவிட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, அரியர்ஸ் வரல, போனஸ் வரல, டிவிடெண்ட் வரல, இப்படி எதெல்லாம் வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக தான் இருக்குது, நல்லா பெரிய முயற்சிகள் வேண்டாம். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்து சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் பெருசாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பின்னாடி உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லைன்னாலும் கூட அதுக்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, அதனால் வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஏதாவது நான் முதலே சொன்னதாக சர்ஜரி பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது. உங்களுடைய பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நார்மல். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள். தனுசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணம் போல் வாழ்வுன்னு இருக்காங்க. உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கணும். உங்களுடைய லைஃப்பும் இந்த வாரம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எவ்வளவுக்கு கிரக நிலைகளுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களா, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ், வீட்டில் வச்சு பிஸ்னஸ், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இது மாதிரி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்கலை, சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, எப்போ விற்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். അല്ലെങ്കിൽ இந்த வாரம் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அது அத்தனையும் இருக்குது. நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா இந்த வாரம் கிடைக்கும். நல்ல லேபரை எதிர்பார்க்கிறேன், லேபர்ஸ் அமைவாங்கன்னா கண்டிப்பாக அமைவார்கள். குறிப்பாக ஆண் பெண் வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, நான் வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலையின் நிமித்தமான பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம், இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எனக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அது திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி பொங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் அமையும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. குடும்பத்தில் மரணம் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்களும் எதிர்பாராத விதமாக அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் நமக்கு சந்தோஷம், இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை அறியாத முன்னோர்கள், மூத்தோர்கள், பெரியவர்களுடைய நட்பு, சகவகாசம் உங்களுக்கு ஏற்படும், அதனால் நன்மை உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். கிரானிக்காக எனக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, நான் பெரிய லெவலில் இது வரைக்கும் மெடிசன் சாப்பிட்ருக்கேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், என்னுடைய நோய் குணமாகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நோய் மட்டுமல்ல, எதிர்பாராத கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது கடனாளிகளிலிருந்து நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து சால்வ் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இறை அருளால் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், நம்பிக்கை, முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பாராத பயணம், பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இதுவும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நல்லா எக்ஸாமினேஷன் டயத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருந்தால் கூட உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் ஒபே பண்ணாமல் கேளுங்க. ஸோ கொஞ்சம் ஒபே பண்ணி கேளுங்க, இது ரொம்ப முக்கியம். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய அக்கா இருக்காங்க, அது அண்ணே இருக்கார் அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கான அக்ரிமெண்ட்டில் புதுசாக நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, இது பெரிய லெவலில் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். இந்த வாரம் ரொம்ப நாளாக உங்களுடைய கல்வி சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்டர் இது எக்ஸாமினேஷன் டைம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க, அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ
இந்த வாரம் உங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கு, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ, இந்த வாரம் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் நான் வாங்குறதுக்கு பண வசதி வேணுங்கிறவங்களுக்கு லோன் வாங்கி வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்காமல் உங்களுக்கு இறை அருளால் எல்லாமே சித்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நிறையவே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் என்டர்டைன்மெண்ட் என்பது எதிர்பாராத விதமாக பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை தொழில் தகராறு, உங்களுக்கு தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் யாரோட பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் உங்களும் நீங்களும் அவரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். லாங்காக நீண்ட தூர அல்லது நீண்ட கால நட்பு வட்டம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தாங்கன்னா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நாம் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா விதமான சோர்ஸஸும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், கவர்மெண்ட்டால் எய்மை எதிர்பார்க்குறேன், எய்டை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள்லாம் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு. இந்த வாரத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் மகாலட்சுமியும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சனி, வாய்ப்பு இருந்தால் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. அல்லது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், வாய்ப்பு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நான் பெருசாக ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடைக்க வாசிங்க. அவசரம் அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ட்ராவலால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த வாரத்தில் இருங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் அவங்களுக்கு பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, குறிப்பாக ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேங்கிற அத்தனை பேருக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ், போனஸ் எதிர்பார்க்குறேன், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய சர்வீஸில் இல்லை. பட் இந்த வாரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் இந்த வாரம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுடைய வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், 2 இடங்களில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவருக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். யாரெல்லாம் நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறேன், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துல கணவன் மனைவி உறவு 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இருக்கு. கவனமா இந்த வாரத்துல இருங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணேன், அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மூவ் ஆகலாம். இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரத்துல பாசிபிலிட்டிஸா இருந்துகிட்டே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்துல தெய்வ அனுகூலம் என்பது இருக்கு. நீண்ட தூர ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்காக இப்பயே பிளான் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இந்த வாரத்துல இருங்க. இந்த வாரம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளா உண்டு. இந்த வாரத்துல சனி பகவானையும் சிவ வழிபாடை பெரிய லெவல்ல அதிகப்படுத்துங்க. நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் உண்டு. நன்றி, வணக்கம்.